நாளை தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கும் நிலையில் அதற்கு முன்பாக தமிழ்நாட்டு பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பட்ஜெட் தொடர்பான வீடியோ பதிவு ஒன்றினை தனது சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார். அதில் ரூபாய்க்கான குறியீட்டிற்கு பதில் தமிழ் எழுத்தான ரூபாயை குறிக்கும் ரூ என்ற எழுத்து அதில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. மொழி சர்ச்சை நீடிக்கும் நிலையில் தமிழ் மொழியை முதன்மைப்படுத்தி பட்ஜெட்டின் இலச்சினை ரூ என்ற தமிழ் எழுத்தால் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கவனம் பெற்றிருக்கிறது. பட்ஜெட்டை முன்னிட்டு எல்லாருக்கும் எல்லாம் என்ற வீடியோவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டிருக்கிறார். அதில் ரூ என்ற தமிழ் எழுத்து ரூபாய்க்கான குறியீட்டிற்கு பதிலாக ரூ என்ற தமிழ் எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்டாலின் இணைந்திருக்கிறார். ஸ்டாலின், நமக்கு தெரியும் நாளைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. முன்பாக பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களை நம்ம பார்த்திருந்தோம். அதுல குறிப்பா முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த வீடியோல எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கான பட்ஜெட்டாக இது இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறார். ரூ அப்படின்ற தமிழ் எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ரூபாய்க்கான அந்த குறியீட்டிற்கு பதிலாக. என்ன முக்கியத்துவம், எப்படி புரிந்து கொள்ளலாம், என்ன வலியுறுத்துகிறார் முதலமைச்சர் இதிலிருந்து? திலகவதி, தற்போதைய நிலையில நீங்க குறிப்பிட்டதுபடியே தமிழ்நாடு அரசுடைய பட்ஜெட் நாளை தாக்கல் செய்யப்படும் நிலையில அதற்கான ஒரு லட்சணையை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வெளியிட்டிருக்கிறார். இந்த மொழி பிரச்சனை தற்போது நீடித்து வருகிறது. இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை என இந்த மொழி தொடர்பான பல்வேறு சர்ச்சைகள் தொடர்ந்து நீடித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த லட்சணையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருப்பது என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பட்ஜெட்டை முன்னிட்டு இந்த நிதிநிலை அறிக்கை தொடர்பாக 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை தொடர்பாகத்தான் தற்போது அந்த லட்சணை வெளியிடப்பட்டிருக்கிறது. ரூபாய்க்கான அடையாள குறியீடாக ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். இந்திய அளவில் அந்த ரூபாய்க்கான அடையாள குறியீடாக ஒன்று பயன்படுத்தக்கூடிய நிலையில ரூ என்பதை தமிழ் எழுத்தான ரூ என்பதை முதன்மைப்படுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது இந்த பதிவை இட்டிருப்பதன் மூலமாக மொழி சார்ந்த விஷயங்கள்ல தமிழ்நாடு அரசும் சரி தமிழகமும் சரி அதனை முதன்மைப்படுத்தியே தங்களுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்பதை தான் இதன் மூலமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மொழி சார்ந்த விஷயங்களில் எந்த வடிவத்தில் அதை வந்தாலும் கூட அதை எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு அரசும் சரி தமிழகமும் தயாராக இருப்பதாகவே இதன் மூலமாக நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. ரூபாய்க்கான அந்த அடையாள குறியீட்டுக்கான அந்த லட்சணையை மாற்றி ரூ என்ற தமிழ் எழுத்தை முதன்மைப்படுத்தி இந்த பதிவிட்டதன் மூலமாக தமிழ்நாடு அரசு தமிழக முதலமைச்சர் மத்திய அரசுக்கு பல்வேறு விதமான சமிகைகளை கொடுத்திருக்கிறார் என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மொழி சர்ச்சை நீடித்து வரக்கூடிய ஒரு சூழல்ல இது போன்ற ஒரு பதிவு என்பது தற்போதைய அரசியல் ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகத்தான் கருதப்படுகிறது. திலகவதி, மீண்டும் மீண்டும் மொழி குறித்தான பேசுபொருள் வந்து கொண்டே இருக்கிறது. இப்போ கையில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மொழி சர்ச்சை இது மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்குமானது. இது தொடர்ந்து இன்னும் அடுத்த சட்டப்பேரவை தேர்தல் வரைக்கும் இது இப்படியேதான் சென்று கொண்டிருக்கும் அப்படின்றதான் அரசியல் நோக்கர்களுடைய பார்வையாக இருக்கு. அதனை தாண்டி நாளை தாக்கல் செய்யப்படக்கூடிய பட்ஜெட்லையும் இதனை தமிழக அரசு ரொம்ப நேரடியாகவே அதனை சொல்லி இருக்கிறதா நம்ம பார்க்கலாம். அந்த வகையில பட்ஜெட் பொருளாதார ஆய்வறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கு ஸ்டாலின், அதனுடைய அம்சங்கள் என்னவாக இருந்தது? முதன்முறையாக தமிழ்நாடு அரசுடைய பொருளாதார ஆய்வறிக்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் பொழுது அந்த பொருளாதார ஆய்வறிக்கை என்பது மத்திய அரசால் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த பட்ஜெட்டுக்கு முதல் நாள் வெளியிடப்படும். தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை இது ஒரு வழக்கமான நடைமுறையாக பின்பற்றப்படவில்லை என்றாலும் இந்த ஆண்டு முதல் முறையாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கையை வெளியிடுவதற்கான நடவடிக்கைகளில் நிதித்துறை தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்தது. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையுடைய முக்கிய அம்சங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2024-25 ஆண்டில் 8% மேல் இருக்கும் என்று 2025-26 ஆண்டில் 8% மேல் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் 2021-22 முதல் இந்த பொருளாதார வளர்ச்சி என்பது 8% அல்லது அதற்கு மேல் என்ற அடிப்படையிலேயே தொடர்ச்சி நிலையாக தமிழகத்தில் இருந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 டிரில்லியன் அமெரிக்க பொருளாதாரம் என்ற இலக்கை எட்ட தமிழ்நாடு அரசின் பொருளாதார வளர்ச்சி ஆண்டுதோறும் 12% என்ற அடிப்படையில் இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாநிலத்துடைய இந்த மக்கள் தொகை அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா 31.8% உள்ள வடக்கு மண்டலம், அதாவது
வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டிபியில மாநில உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அது 36.6% என்ற அதிகபட்ச பங்களிப்பை வழங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 22.8% மக்கள் தொகை கொண்ட மேற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மாநில உள்நாட்டு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் 29.6%ஆகவும் 20.5% மக்கள் தொகை கொண்டுள்ள தெற்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் 18.8% பங்களிப்பை ஜிஎஸ்டிபிக்கு வழங்குவதாகவும், அதே போல கிழக்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் மிக குறைவாக இந்த கிழக்கு மண்டலம் தான் தன்னுடைய இந்த மாநில உள்நாட்டு உற்பத்தியில் மிகவும் பின்தங்கி இருப்பதாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. இது போன்ற பல்வேறு மிக முக்கியமான அம்சங்களை பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறது. நாளை நிதிநிலை அறிக்கையை பொறுத்த வரைக்கும் பல்வேறு முக்கிய அறிவிப்புகளையும் தமிழ்நாடு அரசு வெளியிடும் என்ற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் தற்போது இந்த பட்ஜெட்டுக்கான நடவடிக்கைகளை தமிழ்நாடு நிதித்துறை மேற்கொண்டு வருகிறது. குறிப்பா இந்த ரூபாய் அடையாள குறியீட்டிற்கு பதிலாக ரூ அப்படின்ற அந்த தமிழ் எழுத்து குறித்து நம்ம அதனுடைய முக்கியத்துவம், அதனை ஏன் முதலமைச்சர் இதுல வலியுறுத்தி அந்த வீடியோல போட்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பேசணும்னா, ஸ்டாலின் ரூபாய் ருபீஸ்னு நம்ம ஆர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா ரூபாய்க்கான அந்த குறியீடு தேவநகரி எழுத்து, அதுல 2 கோடுகள் இருப்பது போல நம்ம சில வருடங்களுக்கு முன்னாடி மத்திய அரசால அறிமுகம் செய்யப்பட்டது, அப்படி அதை மென்ஷன் பண்ணுவாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பட்ஜெட்ல தாக்கல் செய்யப்பட்ட தமிழக பட்ஜெட்ல ஏதேனும் லட்சணை பட்ஜெட்டுக்குன்னு குறிப்பாக ஏதேனும் இது போன்ற சிம்பிள்ஸ் ஏதாவது போடப்பட்டதா, இல்ல இப்பதான் முதன்முறையாக அதனை வெளியிட்டு இருக்க? நம்ம அது குறித்து பேசலாம். ஸ்டாலின், ஒரு நொடி நீங்க இணைப்பிலே இருங்க. தற்போது திமுக சார்பாக மூத்த தலைவர் திரு கான்ஸ்டன்டைன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை பட்ஜெட் நாளைக்கு தாக்கல் செய்யப்படுகிறது. முதல் முறையாக ஆய்வறிக்கையும் தாக்கல் செஞ்சிருக்கிறது தமிழக அரசு. இதுல ரூ அப்படின்ற தமிழ் எழுத்தை குறிப்பிட்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து மொழி சர்ச்சை நீடித்து வரக்கூடிய நிலையில அதனை இன்னும் ஒருபடி அழுத்தமாக முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார், இதுல வலியுறுத்தி இருக்கிறார் அப்படின்னு தான் இதனை புரிஞ்சுக்கணுமா? உறுதியாக இது மாண்புமிகு முதலமைச்சரினுடைய குறியீடு அல்ல, 8 கோடி தமிழர்களினுடைய குறியீடு. எப்பொழுதெல்லாம் எங்கள் தாய்மொழி இது போன்ற அழுத்தங்களுக்கு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்களால் இயன்றவரை எல்லா இடத்திலும் எங்கள் தாய்மொழியை நாங்கள் உயர்த்தி பிடிப்போம், எங்கள் தாய்மொழியை நாங்கள் நிறுத்துவோம் என்பதற்கு அடையாளம் தான் மாண்புமிகு முதலமைச்சர். மாண்புமிகு முதலமைச்சர் ரூ என்று போட்டிருப்பது 8 கோடி தமிழர்களுடைய தலையெழுத்து. எங்கள் தாய்மொழியில் எங்கள் பட்ஜெட் என்ற வரவு செலவு திட்டத்திற்கான ஒரு குறியீடாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. இது அரசியல் ரீதியாக பல செய்திகளை சொல்லலாம், ஆனால் இது எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்று நாங்கள் பார்க்கிறோம். தமிழக அரசினுடைய இந்த கடந்த 4 ஆண்டுகால ஆட்சி காலத்துல தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டுகள்ல இது போன்ற ஒரு லட்சணை, அதுவும் தமிழ் மொழியை தமிழ் எழுத்தை முன்னிலைப்படுத்தின ஒரு லட்சணை கடந்த பட்ஜெட்டுகள் எல்லாம் இருந்த மாதிரி பார்க்கல. இப்ப இந்த பட்ஜெட்ல இதனை வலியுறுத்தி சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது அப்படின்னு நினைக்கிறீங்க? இது தேவைப்படுகிறது. நாங்கள் எங்கள் மொழிக்காக அல்லது எங்கள் மொழி மீது ஏதேனும் திணிக்கப்படுகிற போது எங்களால் தனித்து நிற்க முடியும். இந்தியா என்பது ஒரு துணை கண்டமே ஒழிய ஒரு நாடல்ல. இது பல தேசிய இனங்களின் கூட்டமைப்பு என்று பேரறிஞர் அண்ணா சொன்னதினுடைய அந்த வார்த்தைக்கான ஒரு சின்ன குறியீடு தான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ரூ என்று போட்டிருப்பது. வழக்கமாகவே நாம் உள்ளுக்குள் நமது தொகைகளை எழுதுகிற போது ரூபாய் 3 லட்சத்தி அல்லது என்றுதான் எழுதுவோம் உள்ளுக்குள்ளே பட்ஜெட்டில், நிதிநிலை அறிக்கையில். ஆனால் இந்த முறை இதை வெளியிட்டிருப்பது என்பது சில பேருக்கு சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லுகிறது. எங்களுக்கு இப்படி ஒரு அடையாளமும் குறியீடும் காலம் காலமாக இருக்கிறது, ஆனால் உங்கள் அடையாளத்தோடு ஒன்றி இருக்க நினைக்கிறோம், பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிக்கை செய்தியாகத்தான் இதை பார்க்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நன்றி திரு கான்ஸ்டன்டைன், இணைப்பில் பேசியதற்கு. பத்திரிகையாளர் திரு ஐயநாதன் இணைந்திருக்கிறார். ஐயநாதன், நாளைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படுகிறது. இன்றைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார் நிதிநிலை அறிக்கை தொடர்பா. ரூ அப்படின்ற தமிழ் எழுத்தை, இந்த ரூபாய்க்கான அடையாள குறியீட்டிற்கு பதில் ரூ அப்படின்ற தமிழ் எழுத்தை அதுல முன்னிலைப்படுத்தி இருக்கிறாங்க. எங்களுக்கு அதனை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது, இப்போ எங்களுடைய மொழியை உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது, இது ஒரு எச்சரிக்கை அப்படின்னு இப்போ கான்ஸ்டன்டைன் நம்மோட தொலைபேசி இணைப்பிலையும் சொல்லியிருந்தார். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிறீங்க இது? நான் அது சரின்னு தான் கருதுறேன். தமிழருடைய அடையாளங்களை மறைப்பது அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னம்னா தொல்லியல் ஆய்வுகள்ல ஆரம்பிச்சு சாதாரண ஒரு நிதி பகிர்வு வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னம்னா தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டே வந்து கொண்டிருக்கும் போது எங்களை எதுக்காக புறக்கணிக்கிறீங்க? அதற்கு ஒரு பதிலே இல்லை. எவ்வளவு நியாயத்தை எடுத்து வைக்கிறோம், புறக்கணிக்கிறீங்க. தமிழருடைய தொன்மைனா மறைக்கிறீங்க,
தமிழருடைய தொன்மை தமிழ் மொழிக்கு அப்படின்னம்னா எந்த உதவியும் கிடையாது. ஆனா பேச்சுக்கு மட்டும் நீங்க வந்துட்டு தமிழை பயன்படுத்துறீங்க. அப்போ நம்மள வந்துட்டு நம்மள வந்துட்டு நம்ம அழுத்தம் திருத்தமா நம்மள நிலைநிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்குது தமிழினத்துக்கு. எனவே நம்முடைய மொழியின் அடிப்படையில் நாம மறுபடியும் முன்னாடி பாத்தீங்கன்னா ரூபா நோட்ல வந்துட்டு ரூபாய் அப்படின்றது இருக்கும், ரூபா அப்படின்ற ஒரு காலகட்டத்துல காயின் எல்லாம் கூட இருந்திருக்குது. எனவே ரூபாய்னு நம்ம மறுபடியும் நம்ம கடைபிடிப்பதன் மூலம் நம்முடைய தனித்தன்மையை நம்ம மறுபடியும் நிலைநிறுத்துறோம், உறுதிப்படுத்துறோம். இது அவசியம் என்று நான் கருதுகிறேன், சரியான முடிவாகவும் நான் கருதுகிறேன். நீங்க சொன்ன மாதிரி திரு அய்யநாதன், முன்னாடி எல்லாம் வந்து அந்த தேவநகரி எழுத்து அததான் நம்ம ரூபாய்க்கான சிம்பிளா குறியீடா ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி மத்திய அரசு வெளியிட்டிருந்தது. அதை தான் எல்லா இடத்துலயும் பயன்படுத்துறோம். ஒருவேளை ஆங்கிலத்திலன்னா ஆர் இல்ல ருபீஸ் அந்த மாதிரி பயன்படுத்துவோம். நம்ம கடந்த பட்ஜெட்டுகள்ல கூட பார்த்தோம்னா அந்த குறியீடு தான் இருந்தது. இந்த முறை தான், இந்த வருடத்திற்கான பட்ஜெட்ல தான் முதல் முறையா அதுக்கான அந்த ஒப்பிட்ட கூட நீங்க பார்க்கலாம், இப்ப எங்களுடைய திரையில பார்க்கலாம். இந்த வருடம் தான் ரூ அப்படின்ற தமிழ் எழுத்து பயன்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ இந்த மொழி சர்ச்சை அப்படின்றது, இந்த மொழி பிரச்சனை அப்படின்றது இனி வரக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே வெளிப்படும், அதுல முன்னிலைப்படுத்தப்படும் அப்படின்னு நம்ம இது மூலமா புரிஞ்சுக்கலாமா? ஏன்னா இனி சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்கிறது, அது வரைக்கும் இதனை இப்படியே கொண்டு சென்று கொண்டுதே இருப்பார்கள் அப்படின்னு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணுமா? இல்லைங்க, தேர்தலையும் தாண்டியது தமிழருடைய மொழி உரிமையும் தமிழருடைய மொழி தொன்மையும் தமிழருடைய மொழி ஆளுமையும் இந்த நாட்டுல அங்கீகரிக்கப்படவே இல்லை. நீ 3வது மொழி கத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு என் மேல திணிக்கிறிய, பெரிய முதுபெரும் மொழின்றீங்க, ரொம்ப பாரம்பரியமிக்க மொழின்றீங்க, இலக்கணச்சரி உள்ள மொழின்றீங்க, செம்மொழின்னு ஏத்துக்கிட்டீங்க. ஆனா அப்படி ஒரு செம்மொழின்ற ஒரு தகுதியே பெறாத ஒரு மொழியை வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசனுடைய நிர்வாக ஆட்சி மொழியா வச்சிருக்கிறீங்க. ஏன் தமிழை நீங்க ஆட்சி மொழியா ஆக்கல? நாங்க தமிழை மட்டும் கேட்கிற, அந்த அட்டவணை 8ல இருக்கக்கூடிய எல்லா மொழிகளையுமே கேட்கிறோம். இன்ன வரைக்கும் தமிழ் வந்துட்டு இன்னைக்கு ஒரு நீதிமன்றத்தினுடைய ஒரு வழக்காடு மொழியா இல்லையே. நம்முடைய பகத்சிங் உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் மதுரையை சேர்ந்தவங்க அவங்க எல்லாம் வந்துட்டு எத்தனை காலமா போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது பண்ணவே இல்லையே, தமிழுக்கான இடமே கொடுக்காம. ஆனா தமிழை மட்டும் பெருமையா பேசுறோம், காசி சங்கமம் அப்படிலாம் சொல்லி பேசிக்கிட்டு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறத வந்துட்டு எவ்வளவு நாடு ஏற்கிறது? எனவே எங்களுக்கு ஒரு கட்டாயம் வந்துருச்சு. தமிழை நாங்க உறுதியாய் கடைபிடிப்போம், தூக்கி பிடிப்போம், எங்களுடைய அடையாளத்தை விட்டு தர மாட்டோம், இதுக்கு மேல சமரசத்திற்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிய இனத்தினுடைய ஒரு எழுச்சியா தான் நான் இந்த நடவடிக்கைகள் எல்லாம் கருதுறேன். நிச்சயமா நம்ம தமிழ் மொழியை நம்ம தூக்கி பிடிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி திரு அய்யநாதன், இணைப்பில் வந்து இது குறித்து பேசுவதற்கு. அதே போல திமுக சார்பு திரு கான்ஸ்டன்டைன் ரவீந்திரனும் நம்முடைய தொலைபேசி இணைப்பில் வந்து தொடர்பாக பேசியிருந்தார். செய்தியாளர் ஸ்டாலின் தகவல்களை வழங்கினார், அவருக்கும் நன்றி.